நான் உங்களுக்கு எதுக்கு வர சொல்லியிருக்கேன்னா, கடந்த ஒரு மாதமாக நம்ம கம்பெனி வந்து 20 lakhs லாஸ். எப்படி இது? 20 lakhs-ஆ? போச்சுன்னா கம்பெனி ஏற்று தான் மூடணும். உங்களுக்குலாம் வேலை இல்லாமல் நடுத்தரையில் தான் நிற்பீங்க. ஒரே மாதத்துல எப்படி 20 lakhs லாஸ்? சொல்லுங்க, என்ன வேலை செய்றீங்க நீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. சார், பதில் சொல்லுங்க. அப்படியே அமைதியாக இருந்தா எப்படி? யார் ஃபோனில்? ஃபோனே கட் பண்ணுறீங்க, எடுத்து பேச வேண்டியதானே? இல்லை சார், அது ஒன்றும் அவசியம் இல்லை, அப்புறமா பேசிக்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கட் பண்ண மறுபடியும் போட்டுனே தான் இருப்பாங்க. எடுத்து பேசுங்க. ஒரு நிமிஷம் சார், அப்புறம் பேச. எங்க இருக்க? சக்கரை வாங்க சொன்னா 5 கிலோ வாங்க சொன்னா 3 கிலோ வாங்கிருக்க. 3 கிலோ வச்சு என்ன ஆட்டுதா? சரி, ஹலோ. வரப்போது 2 கிலோ சக்கரை எக்ஸ்ட்ரா வாங்கினாரு. சின்ன விஷயம் தான் சார், ஒன்றும் இல்லை. இன்னும் வீட்டில் என்ன எமர்ஜென்சியா? சும்மா ஃபோன் போட்டுனே இருக்காங்க. இப்படி பேசி பேசி தான் கம்பெனியே லாஸ் ஆகிருக்கு. 20 lakhs. ஹலோ ஹலோ, சக்கரை என்ன வெறும் சக்கரை மட்டும் வாங்கினாரியா? டீ தூள் எங்க? டீ தூள் இல்லாம எதுல டீ போடுறது உனக்கு? டீ தூள் வாங்கினா ஆரம்பது இன்னொன்னு 5 வாட்டி சொல்லு உனக்கு. ஏய் பரவாக்கு அப்படி என்னதான் ஏன் பிரச்சனை வீட்டில்? இவ்வளோ ஃபோன் வந்துட்டு இருக்கு, ஒன்றுமே புரியல எனக்கு. என் கம்பெனி எவ்வளோ லாஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான். சார், அது ஒன்றும் இல்லை. சக்கரை டீ தூள் இல்லை வீட்டில், அது இல்லைன்னு கத்திட்டு இருக்காங்க சார், வேற எதுவும். சார், ஃபோன் வருது. போங்க, தயவுசெய்து ஏஞ்சி போங்க. வீட்டுக்கு சக்கரை, டீ தூள், வேறு என்ன இந்த மஞ்சாத்தூளா, எது எது வாங்கி தரணும் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. அப்புறமா வாங்க ஆஃபீஸுக்கு. போங்க, தயவுசெய்து ஏஞ்சி போங்க. சரி சார், வாங்கி கொடுத்துட்டு வந்துடுறேன் சார்.